சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பாக்குறீங்க? அவர் எங்க தோப்புக்கு வந்து கூலி ஆளுங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காரு. எதர்ச்சியா அங்க போனா அவர்கிட்ட என்ன ஏதுன்னு விவரம் கேட்டேன். அவர் சொன்னதை கேட்டுதான் நான் கொதிச்சு போய் வந்திருக்கேன். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மகாராணி மாதிரி வாழ வேண்டிய நானு இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு பிச்சைக்காரி மாதிரி நடுத்தருவுக்கு வந்துட்டேன். வீடு கட்டி தரேன்னு ஊர் மக்களை ஏமாத்தின பாவத்துக்கு எல்லாத்தையும் இழந்து பிச்சைக்காரி மாதிரி வாழ வேண்டிய நீ மகாராணி ஆட்டம் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்க. இந்த வாழ்க்கை உனக்கு நீடிக்குமா? இந்த வீட்டுல உன்னால சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? சொல்லுடி. பொன்னி, நான் சொல்றத நம்பு. யானை கடனை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுச்சு. வயலு தோப்பு வீடு எல்லாத்தையும் வித்துச்சுங்கிற விஷயம் இப்ப நீ சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். ஏய், நீ இப்படி நீலே கண்ணீர் வடிச்சா மட்டும் நான் நம்பிடுவேனா? எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடிதானே என் புருஷன் கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு என்னையும் என் புருஷனையும் பிச்சை எடுக்க வைக்க திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? நல்லா இருப்பீங்களா? தங்கச்சி தங்கச்சின்னு தங்கச்சி பாசத்தை காட்டி என் புருஷன் கழுத்து அறுத்து இப்படி ஓட்டாண்டி ஆக்கிட்டீங்களே. அந்த தெய்வம் உங்களெல்லாம் கேட்காம சும்மா விட்டுருமா? இன்னும் என்கிட்டயும் என் புருஷன் கிட்டயும் உசுறு மட்டும் தான் இருக்கு. அதே எங்க கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டு எங்களை குழியில தள்ளி மண்ணை போட்டு மூடிடுங்க. அதுக்கு தானே நீங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீங்க யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. இந்த வீட்டுல எங்க வேதனையையும் எங்களுக்கு பண்ண பாவத்தையும் சுமந்துகிட்டு நீங்க எல்லாரும் வாழ்ந்துதான் ஆகணும். உங்களுக்கு இந்த வாழ்க்கை விளங்குமா? விளங்கவே விளங்காது, விளங்கவே விளங்காது. இங்க பாரு பொன்னி, யாருக்கு யாருடி சாவும் போறது? வேணாண்டி. நல்லவங்களை பார்த்து சொல்ற வார்த்தை அப்புறம் நாளைக்கே நமக்கே திரும்பி வரும். வரட்டும். இதுக்கு மேல வரதுக்கு என்ன இருக்கு? அதான் உங்களால எல்லா கேடுகளும் எனக்கு வந்துருச்சே. அது சரியாகணும்னா நான் இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு மானோ ரோஷம் இருந்தா உன் அண்ணன் உனக்கு மீட்டு கொடுத்த மொத்த சொத்தையும் எங்களுக்கு திருப்பி கொடுத்துரு. இல்லனா உன்னை சும்மா விட மாட்டேன். ஆமாண்டி பொன்னி, உப்பு போட்டு சோறு திங்கிற சொரணையுள்ள ஜென்மங்களா இருந்தா நீ சொன்னதை இவங்க சீக்கிரமே செஞ்சிருவாங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. எங்க சொத்தை மட்டும் திருப்பி கொடுக்காம இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த பொன்னி யாருன்னு இவங்களுக்கு நான் காட்டுறேன். வா சித்தி போலாம். அண்ணே, கடன் வாங்கினு என்கிட்ட போய் சொல்லிட்டு இப்படி உன் வீடு தோப்பு வயல்னு எல்லாத்தையும் வித்து நான் சந்தோஷமா இருக்கணும்னு கொடுத்துட்டியா அண்ணே? என்ன இப்படி பண்ண? உனக்கு எதுவும் வேண்டாமா? எப்பவும் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியே. நீ நல்லா இருந்தா தானே நானும் நல்லா இருப்பேன். இதுக்குதான் மாப்பிள்ளை கிட்ட சொத்து பத்தி எதுவும் வானா, உங்களுடைய அன்பும் பாசமும் மட்டும் இருந்தா போதும்னு சொன்னேன். இப்போ மட்டும் என்னப்பா, அவர் கொடுத்ததா திருப்பி அவர்கிட்டே கொடுத்துருவோம்பா. ஆமையா, சின்ராசு சொத்து நமக்கு வேண்டாம். சின்ராசு நல்லது நினைச்சு தங்கச்சிக்கு சொத்தெல்லாம் வித்து கொடுத்திருந்தாலும் அந்த சொத்தை நம்ம அணிவிக்கிறது தப்பு. அது பெரிய பாவம். சின்ராசு சொத்தை சின்ராசுக்கே கொடுத்துருவான். புள்ள, சின்ராசுக்கு போன் பண்ணு. போன் கொடு. அண்ணா போன் நாட் ரீச்சபிள்னு வருது. சரி, மறுபடியும் அடி. அண்ணா போனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல.
சரி கொடு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சில நம்ம ஃபோன் பண்ணி பார்ப்போம். அப்போ எடுக்கலன்னு வச்சுக்கேன், நீயே நானும் நேரில் போய் மச்சானை பார்த்து பேசிட்டு வந்துடுவோம். என்ன சொல்ற? சரி. வா. சரி வா. பொன்னி, உன் புருஷனுக்கு என்ன புத்தி கித்து கெட்டு போச்சா? தங்கச்சின்னு இப்படி மொத்த சொத்தையும் தொடச்சு துளசி கையில குடுத்துட்டு உன்னை இப்படி தெருவுல கையெந்த விட்டுட்டானே. பாரு சித்தி, இன்னைக்கு என் புருஷனை உண்டு இல்லைன்னு பண்ண போறேன். கட்டின பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளே, எல்லா சொத்தையும் தங்கச்சிக்கு தூக்கி கொடுத்துட்டா இவன் என்ன பண்ணுவான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாரா? துளசிக்கும் அவ குடும்பத்துக்கும் என் புருஷன் கொடுத்த மொத்த சொத்தையும் நான் திரும்ப வாங்காம விட மாட்டேன். அந்த துளசி குடும்பத்தை நான் மறுபடியும் தெருவுக்கு கொண்டு வராம ஓய மாட்டேன். ஆமா அதுங்களா மனுஷங்களா? யார் பொன்னி போன்ல? மாம்ஸ் தான் போன் பண்றாரு. பேசு சும்மா விடாத அவன. நாக்கு புடுங்குற மாதிரி நல்ல 4 கேள்வி கேளவன. ஹலோ பொன்னி, உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? மொத்த சொத்தையும் வித்து உங்க தங்கச்சிக்கு கொடுத்துட்டீங்களே, எனக்கு என்ன இருக்கு? நான் தெரு தெருவா பிச்சை எடுக்கவா? பொன்னி, நீ கோவப்படுறத விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையா கேளு. கேட்க மாட்டேன். உங்க பேச்ச கேட்டுதான் இன்னைக்கு நான் ஓட்டாண்டியா ஓடிட்டு இருக்கேன். இனிமே நீங்க சொல்றத நான் எது கேட்கணும்? வேற வழியே இல்ல பொன்னி, நீ இப்ப கேட்டுதான் ஆகணும். நான் சொல்றத கேட்டதான் உனக்கு புரியும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பதில் வேற சொல்ல போறீங்களா? பொன்னி, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து பொறுமையா கேளு. இப்ப நீ எங்க இருக்க? நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். கூட யார் இருக்கா? சித்தி தான். சரிங்க, பாரு, இந்த சித்தி சுத்தியெல்லாம் விட்டுட்டு நீ தனியா நம்ம ஊரில் இருக்க தெப்பக்குளத்துக்கு எதிர்க்க புளிய மரத்துக்கு வா. ஏன் மாம்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? நான் சொல்றேன், நீ வா. இந்த பாரு, இப்ப நீ வர விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது சொல்லிட்டேன். என்ன மாம்சு, ஏதேதோ சொல்லி பயமுறுத்துறீங்க. நான் எல்லாத்தையும் சொல்றேன், நீ வா. சரி, நான் வரேன். சித்தி, நீ வீட்டுக்கு போ. என்ன மாம்ஸ் வர சொல்லிருக்காரு, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரி பொன்னி, துளசிக்கு கொடுத்த சொத்து திரும்ப உன் கைக்கு வர மாதிரி உன் புருஷன் கிட்ட விவரமா பேசி ஒரு முடிவு பண்ணிட்டு வா. சரி சரியா? சித்தி. நான் போயிட்டு வரேன். சின்ராசு, பொன்னி, கான்ஸ்டபிள் சார் வணக்கம் சார். பொன்னி எங்க இருக்க? சின்ராசு சார் எதுக்கு சார் மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூப்பிட்டு இருக்கீங்க? சின்ராசு, பொன்னி எங்க? அவங்க வீட்டில் இல்லையே, வெளியே போயிருக்காங்க.